தமிழகத்தில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு இன்னும் 3 மாதங்களில் விண்ணப்பம் பெறப்பட்டு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ரேஷன் கடை, சமுதாய கூடம் என 2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் உரிமைத் தொகைக்காக ஏற்கனவே பலர் விண்ணப்பித்துள்ள நிலையில் 3 மாதங்களில் மீண்டும் விண்ணப்பம் பெறப்பட்டு அவர்களில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு நிச்சயம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மகளிர் உரிமைத் தொகை இன்னைக்கு நிறைய பேர் இடத்தை கூட மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு விண்ணப்பங்கள் இன்னும் ஒரு 3 மாத கால அளவிற்குள்ளாக மீண்டும் பெறப்பட்டு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு தகுதியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக அந்த மகளிர் உரிமை தொகைகள் விடுவிக்கப்படும் என்பதை நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அது தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு அதை வழங்கக்கூடிய உத்தரவினையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 40 சுங்கச்சாவடிகளில் நடைமுறைக்கு வரவுள்ள கட்டண உயர்வுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காலாவதியான நிலையில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தையும் மத்திய அரசையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் நகரில் ரயில்வே இடத்தில் குடியிருந்த மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 44 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. அப்போது நகரத்திற்குள்ளேயே வீட்டுமனை வழங்காமல் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பாச்சானூரில் வழங்கினால் எவ்வாறு அங்கு சென்று வருவது என்று கூறிய மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை சமாதானம் செய்து வைத்து அமைச்சர் பொன்முடி மனைப்பட்டாக்களை வழங்கினார். கவர்மெண்ட்ல எவ்வளோ புறம்போக்கு இடம் இருக்குது, அதை கொடுங்க. இல்லைன்னா பட்டா போட்டு விற்கிறான்னு இல்லை, பிளாட்டு போட்டு விலைக்கு வாங்கி கொடுங்க எங்களுக்கு. எவ்வளோ பேருக்கு அது மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரும் பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் ஜனநாயக விரோத திட்டங்கள் மூலம் வஞ்சித்து வருவதாகவும், இதன் காரணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடியை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.